வாய் பேசாத வந்தான். அவனை நான் பேச வச்சேனா இல்லையா? பேச வச்சேன்ல. அது மாதிரி கருப்பசாமி அவனுக்கு மீறி பெரிய டாக்டர் நான். அதை நான் சரி பண்ணி தரேன். கருப்பசாமி இன்னைக்கு உன் குலதெய்வம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, விளக்கம் அப்படியா? கருப்பசாமி காளியம்மன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ அங்கேயே போய் கும்பிடு. கருப்பு நான் கூட வரேன். அது எப்ப நான் வழி வைக்கணுமா வழி வைத்திருந்தான். உன் காளியை தானே உன் கூட வரா. நான் கருப்புன்னு காளியையும் சொல்லி நான் கூப்பிடலடா. உண்மையா பையா? உண்மைதான். மக்களை பார்த்த கருப்பசாமி என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை,
என் பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசை. என்கிட்ட பணம் இல்லை. என் பிள்ளை படுத்து படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. மார்க் எவ்வளோ இருக்குதோ தெரியல. ஆனால் ஃபெயில் ஆகி வரும்னு கண்டிப்பாக நான் நம்புறேன்னு மனசில் நினச்சிருந்தீங்க. கருப்பசாமி போட என் பிள்ளைய பாஸ் பண்ணி விட்றேன். என்ன மார்க்கு? 447. கூப்பிடுறேன்னு சில நேரம் மனசுல சந்தேகம், கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா அந்த கருப்புனை கண்ணு இல்லையாங்க. நான் எந்த நேரத்தில் கூப்பிடுமோ அந்த நேரத்தில் தான் நான் கூப்பிடுவேன். இன்னைக்கு பிள்ளைய உள்ள நுழைச்சி விட கூட காசு இல்லையா? என் பிள்ளைங்க பங்க வராதனால உள்ள நுழைச்சி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு ரோத்தில் புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நல்லா நடக்க இருப்பேன். அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அமைச்சு தரேன். புரியுதா? எந்த ஒரு குளரும் இல்லை. நான் மாநில கருப்பேன் காசு சொல்லி ஊற்றுந்தேன். ஆமாம் கிட்டலாமா. ஓ உன் தூக்கத்தை எழுப்பினேன். உன் சொப்பனத்தில் நான் வந்தேன் தெரியுதா? போ நான் பார்த்துக்கிறேன். போ நேற்று பார்த்தல வாய் பேசாதான் வாய் பேசினானா? நேற்று உன் கண்ணுக்கு முன்னால ஒருதான் வாய் பேசாத வந்தான். அவனை நான் பேச வச்சேனா இல்லையா? பேச வச்சேன்ல. அது மாதிரி கருப்பசாமி அவனுக்கு மீறி பெரிய டாக்டர் நான். அதை நான் சரி பண்ணி தரேன். எப்போ உன்னுடைய நோயை நான் தித்துளி பண்ணுமோ அப்போ பண்ணித்தரேன். இன்னைக்கு உன் குலதெய்வமும் இல்லை புரியுதா? உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு எதுவுமே நடக்கலை புரியுதா? அதனால் கருப்பசாமி அந்த நோயை நான் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். 3 அமாவாசை வா புரியுதா? நோயை தித்துளி பண்ணிடுறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத தீர்த்து கொடுத்துறேன். இப்படி வந்துருங்க. கண்ணாடி போட்டுருந்தா கழட்டிடுறீங்க. ஆண் வாரிசு நான் உறுதி பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்துட்டியா? என்ன சொன்னாங்க? எல்லாம் ஆண் வாரிசாவே கேட்குறாங்க. சில பேர் பெண் பிள்ளை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இதோட சரி ஆண் வாரிசு, இதுக்கு மேலெல்லாம் பெண் குழந்தைய தான் நான் அமைச்சு தரேன். இதே ஆண் வாரிசு, இதுக்கு மேலே வரமெல்லாம் பெண் வாரிசு. எல்லாத்துக்கும் பெண் குழந்தை இருக்குமே, பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு. நான் அப்படிதான் பெண் குழந்தை கம்மியாயிருச்சு. 112 ஆண் வாரிசு இங்கே பிறந்திருக்குது. 112 ஆண் வாரிசு. மேலே 3 பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது. இதுக்கு மேலே சரி அடிக்க போகிறேன். பெண் குழந்தை தான் இதோட சரி. அடுத்ததெல்லாம் பெண் குழந்தை. எல்லாம் ஆணா வைத்துட்டு பெண்ணுக்கு எங்கே வர்றது புரியுதா? ஆனால் கருப்பசாமி கொஞ்சம் மனசில் பயம் இருக்குது. பயந்துக்காது. உன் தோப்ப நீ கத்துற இடத்துக்கு நான் வருவேன். சுருட்டு வாசனையோட ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. எதுவும் நடக்காது. நான் நல்லபடியாக அமைச்சு தருவேன். புரியுதா? கருப்பசாமி இதுக்கு முன்னே என்ன சொன்னேன்? உள்ள வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் உன் வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு புத்திர வாக்கி கொடுத்ததுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாம் நீ தான் அப்படின்னா. ஆனால் உனக்கு தெரியாது உன் பிள்ளை காதல் திருமணம் பண்ண போகிறான்னு. ஆனால் நீ நம்பலை. அப்புறமேட்டு தான் ஆமாம் சாமி நீ சொன்னது சரின்னு பிள்ளைய கூப்பிட்டு வருவானு. கூப்பிட்டு வந்துட்டானா? அதே மாதிரி ஆண் வாரிசுன்னு சொல்லிட்டேன். அதையே அமைச்சிட்டேன்.
அடுத்ததுதான் பெண் வாரிசு. புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வலிவு தரேன். உயிர் சேதம் வராத கருப்பை, தாய்க்கும் பாதம் இல்லாத, மக்களுக்கு பாதிப்பு இல்லாத கருப்பை கூட நின்று வலியுறுத்தி எந்த பக்கமும் சேதம் இல்லாத. யார் ஏதோ ஓட்டாலும் நீ எங்கே வந்திருக்கிற அதையே நீ நினச்சிக்க. புரியுதா? இதில் ஒரு தண்ணி கொண்டு போய் உன் கட்டுமனையை கட்டிக்க. நான் பார்ப்பேன். சரி கருப்பசாமி, திருச்சி வா திருச்சி, வா திருச்சிமா. ஓ, இன்னும் சிறப்பான வியாபாரத்தை ஓட்டி தரப்போம். உன்னால் காசு வைக்க தான் இடம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னும் கருப்பசாமி ஓட்டி கொடுத்தாரு. புரியுதா? தொழில் அப்படின்னு பார்த்தாலும் சில நேரத்தில் வருமானம் வருது, சில நேரத்தில் தடைப்பட்டு போகுது. கணவன் மணிக்குள்ளே சண்டை வருது. புரியுதா? கருப்பசாமி சிறு சிறு சண்டையே இல்லைன்னா குடும்பம் இல்லையா? 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எப்படி குடும்பம்? அடிச்சுக்கிட்டு ஆடினாதான் திருப்பி ஒரு பாசம் நட்புன்னு வரும். புரியுதா? ஆனால் சண்டை கீழியும் பாம்புமா இருப்பீங்க, உடனே சாப்பிட்லையாம்பீங்க, வா போகலான்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருப்பீங்க. அதுதான் குடும்பம். இப்படி தான் இருக்கணும். புரியுதா? இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு தண்டா வராத கருப்பு அவங்க ஊரில் காப்பாற்றணும். தொழில் நல்லபடியாக மேம்படுத்தணும். வருமானத்தை வலியுறுத்து. கருப்புசாமி உன் தொழிலும் இப்போ சிறப்பான வலியுறுத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. புரியுதா? யார் உனக்கு பகையாக இருந்தாலும் நீ அவனுக்கு எதிரி இல்லை, நான் எதிரி. அந்த எதிரியை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? உனக்குன்னு தொழிலுக்கே நான் வலியுறுத்து கொடுத்தேன். தைரியமாக போ. கருப்பசாமி தெங்கினி கோட்டா. நெஞ்சினி கோட்டா. எங்கினி கோட்டா இருக்கா? நல்லா உட்காந்து பின்னாடி தள்ளி போகும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை இறங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு சில நேரமெல்லாம் கொஞ்சம் மனம் உடஞ்சி போயிடும். அதனால் கருப்பசாமி உத்தரவு இன்னும் தடையாக இருக்குது. அதனால் என்ன தெரியல அப்படின்னு இன்னைக்கு உன்னுடைய இறக்கையும் சரியில்லாது இருக்குது. ஆனால் உனக்கு இப்போ கொடுத்துருந்தாலும் சரி வராது. நான் டாக்டருக்கு போனால் என்ன சொல்கிறேன், தப்பாக சொல்கிறேன். உன் மேலே தவறாக சொல்கிறேன். அதே கருப்பசாமி இன்னொரு 11 மாதத்துக்கு ஆனால் வந்தாலும் கிளம்பிச்சுன்னா உன்னோட மனசு சங்கட்டாக பற்ற முடியாது. அதனால் கருப்பசாமி நான் வேற ரூபத்தில் நான் அமைச்சு வலியுறுத்துட்டேன். புரியுதா? நீ எதுக்கு அஞ்ச வேண்டாம். எவன் டாக்டரு பெண் வாரிசு ஆண் வாரிசு உனக்கு வராதுன்னு நான் அவங்ககிட்ட நீ போய் காட்டுறேன். புரியுதா? கருப்பசாமி நான் அமைச்சு வலியுறுத்தி தருவேன். உனக்குன்னு உண்டான உணவு அப்படின்னு பார்த்தாலும் நீ சரியாக எடுக்காத இருக்க, அதை நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். புரியுதா? நீ தைரியமாக போ. உனக்குன்னு இந்த கருப்பசாமி நானே உனக்கு பிள்ளையாக போகிறேன். புரியுதா? பல கஷ்டத்தில் பல பிரச்சனையாக மனம் எவ்வளோ காசு பணம் வந்தாலும் மனசில் நிம்மதி இதே ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையால் இன்னைக்கு எல்லாம் எந்த கோயில் கோயிலும் செய்ய போக முடியும். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வழிவத்துறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை போய்ட்டு சிறப்பாக வழிவத்துறேன். நீங்கள் ஒரு இடம் உன்னை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த இடமும் கொஞ்சம் தாமதாக தான் ஆனாலும் அமைச்சு நல்லபடியாக வழிவத்துறேன். நீ தாராளமாக வை. புரியுதா? வை. இப்போ 10 ரூபா உனக்கு வருமானத்தை வலியுறுத்தி கொடுக்குறது நேரம். கருப்பசாமி சிறப்பாக வலியுறுத்தும். எந்த ஒரு மாற்றமாக இருந்து தொட வேண்டாம். புரியுதா? கருப்பசாமி நான் வலியுறுத்துறேன். இன்றைக்கி அந்த தாயும் உன்னை உயிராக நம்பி இருக்குது. புரியுதா? அதுக்கு எதுவும் மூஞ்சி வரைக்கும் மாதிரி பேசாது. போயிடுவாங்க. கருப்பசாமி விளக்கம். மைசூர் மைசூரியா கருப்பசாமி 1, கருப்பசாமி 2.
என்னது மைசூரா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி. இன்னைக்கு உன் கட்டு மணியும் சரி, இன்னைக்கு படிப்படியாக உயிர் சேதம் ஆயிடுது. இன்னைக்கு படிப்படியாக உயிர் சேதம் ஆகுது. இது என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரியல கருப்பா, நீ தான் வழிவிட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பெண் சாபம். கருப்பசாமி நீ பூந்த வகையில் இன்னைக்கு எல்லாம் பெண் சாபம் அப்படின்னு பார்த்தாலும் பெண்ணை துரோகம் பண்ணுற ஒரு குடும்பமாக இருக்குது. அதனால கருப்பசாமி யார் சாந்தின்னு இறந்து போனது இறந்துருச்சு. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் மன சங்கடத்தில் போய் நிற்குது. எல்லாம் வாழா வயசுலேயே உயிர் இறந்துருச்சு. அதனால் கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உன் வாழ்க்கையே உன் பூமி மட்டும் போயிடுச்சு. இன்னொன்று உன் வயிற்றுல பிறந்தது ஒன்று இறந்துருக்கோமே, அதான் சொல்லணும். காலத்துக்கு அப்போ வந்த இப்போ தான் வந்திருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் வாழா வயசுலேயே போகுது. கருப்பா நீ தான் பார்த்து இதோட நிறுத்தி கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் போன உசுறு போச்சு, இதோட நிறுத்தி கொடுக்கணும். எதை செய்வன கோளாறா இல்லை பெரிய தொந்தரவான்னு கேட்குறேன். இது செய்வன கோளாறுல பெண் சாபம். இப்போ நீ என்கிட்ட சொல்லியா? நான் அவன்கிட்ட சொன்னேன். நீ யாரு என்ன ஊருன்னு சொன்னியா? பூசாரிகிட்ட சொன்னியா? நான் இந்த ஊர்லேருந்து வரேன், என் குடும்பத்தில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னியா? அதே தானே சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கர்மம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த உயிர் சேர்றதுக்கு இன்னும் இருந்தால் நான் முற்றுப்புள்ளி வச்சிட்றேன். இதுக்கு மேலே உயிர் போகாத நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? மன நிம்மதியை கொடுத்துட்றேன். இன்றைக்கி பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கருமா தீரலை. நீ அங்கிட்டு போய் கூடு வரும் பவானியில் போய் அங்கிட்ட ஆற்றுல தலை முழுவி சிரி கொடுத்துட்டு வந்துடு. 7 தலைமுறை உன் சின்ன மாமனார், பெரிய மாமனார், மூத்த மாமனார், 7 மாமனார் வகையிலிருந்து வரணும். அதை பெற்றது யாரு? அவங்க ஒரு சொந்தக்காரர். அப்போ உங்க மாமனார் தெரியலையா? அதுவும் ஆமாம். புரியல என் பிள்ளைக்கு. தாயே உன் மாமனார் அவன் அப்பன், அவனுக்கு அப்பன் 7 தலைக்கட்டா. அவன் ஐயாங்கிட்ட சொல்லு, பேரை சொல்லு. அந்த 7 தலைக்கட்டிலேருந்து அந்த கர்மாவை தீர்த்துட்டு வருவான். புரியுதா? உன்னுடைய தலைக்கட்டில் அது விமோச்சனத்தை நான் பண்ணி கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டமெல்லாம் தீர்த்துறேன். மக்கமா நீர் கட்டி இருக்குது. டாக்டர் என்ன சொன்னேன்? நீர் கட்டி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? என்ன இருக்குதுன்னு? குழந்தை இருக்குதுன்னு. ஆனால் ஸ்கேன் பண்ணியா? என்ன உன் கண்ணு காட்டலையா? நீர் கட்டியே தானே காட்டுச்சு. இப்போ போட்டு உதைக்குதா, உருடுதா? இப்போ என்ன நம்புறியா? அப்புறம் என்ன நீ பேப்பர் பேச அரசியல் பேசி கேட்க? உனக்குன்னு சுய புத்தி இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்குது சார். நீ அடுத்தவங்களை கேட்கணும் ஐயா. உன் தவப்பன் கருப்பனை நம்பி தானே இங்கிட்டு வர. அப்போ நீ தவப்பும் பேச்சு தான் கேட்கணும். உன் தவப்பனை அடுத்தவன் தவறா சொன்னா கூட என் தவப்பன் நீதிக்கு நேர்மையா இருக்கிறான்டா. அப்படிதான் சொல்றேன். அக்கனியில பிறந்தவன்டா. பொய் சித்தராடா அவன்கிட்ட கிடையாதுன்னு நீ தான் சொல்லணும். அடுத்தவன் சொல்றான் அப்படின்னு நீ உன் வீட்டுக்காரனை பிடிச்சி இந்த தாடி பிடிச்சி 2ஆ பிடிச்சி இருக்கு. இப்பதான் உதைக்கும் அந்த குழந்தை உருட பிடிக்கும் தான் கருப்பசாமி இருக்குது. ஆமா, புரியுதா? நீ என்ன அங்க முறைக்குதா? சாயந்தரம் போய் என் பையனை கையை தொட்டினா உன விட மாட்டேன். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா உத்தரவாகிட்ட வழிவத்துட்டேன். எந்த ஒரு குறையும் இல்லாத கருப்பு. ஆனா பேர் சாமி அங்க இருக்குது, உங்க சாமி கும்பிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. கருப்பசாமி இன்னைக்கு உன் குலதெய்வம் அப்படின்னு பாக்குறேன். சரி, விளக்கம் அப்படியா? கருப்பசாமி காளியம்மன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ அங்கேயே போய் கும்பிடு. கருப்பு நான் கூட வரேன். அது எப்ப நான் வழி வைக்கணும் வழி வச்சிருந்தா உன் காளியை தானே உன் கூட வரா. நான் கருப்புனும் காளியையும்
சொல்லி நான் கூப்பிடலடா. உண்மையா பையா? உண்மைதான் சாமி. இப்போ அதே இடத்துக்கு போ. நான் வரேன். சரிங்க சாமி. நீங்க வரீங்கன்னு சொன்னா அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். அது போதும். அந்த இடத்துக்கு நான் வருவேன். அதான் ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு சாமி. கொஞ்சம் நான் வருவேன்டா. இன்னைக்கு காசு பணக்கம் இருக்கிற வீட்டுக்கு போக மாட்டேன்டா. என் ஏழைப்பாள வீட்டுக்கு தானே நான் போவேன். காசு பணத்துக்கு ஆசைப்படுறவன் இந்த கருப்பு இல்லடா. போதும் சாமி. நீதிக்கு நேர்மையா எங்க இருக்குது இந்த இடத்துல நான் நிற்பேன். சரி. கருப்புசாமி தேனி தேனியா தேனி வாங்கப்பா. கருப்புசாமி 1, கருப்புசாமி 2. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. யாரு? அதான் கூப்பிட்டல. ஏன் தெரிஞ்சுக்கல? இது ஓயா தொட்டு கூட ஓட வச்சிடலாமாடா? கொண்டாடி போனிக்கு போட்டு அடிச்சு எங்கடாப்பா அடி ஓட்டது? தலையில் என்ன பிரச்சனை? நான் யாரு? நான் யாருன்னு உனக்கு எப்படி மூளை பயிற்சிருந்தா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எப்படி கருப்புசாமின்னு சொல்ற? எந்த டாக்டர்? எனக்கு மீறி பெரிய டாக்டர் இருக்கிறேன்னா கருப்புசாமி அந்த மூளை பாதிப்பு வந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். நல்லபடியாக அவனை ஓட வச்சிடறேன். இன்னைக்கு குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துறேன் மனைவி மக்களோட. என்னங்க பண்ற எனக்கு? சொல்லியா? சிறப்புன்னா எனக்கு புரியல. அன்னதானம். கருப்புசாமி எனக்கு அன்னதானம் வேணும். இப்ப நீ அன்னதானம் சாப்பிட்றதுக்கே இப்ப வழி இல்லையே. நீ எப்படி எனக்கு அன்னதானம் போட போற? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னோட உடல்நிலையை சரி பண்ணி விடுறேன். ஆனா என்ன திட்டணும்? கருப்புசாமி எவனா கருப்புசாமின்னு யாசனை? எனக்கு இருக்குதா இல்லையா? நல்லா வாங்கலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சூட வாங்கி கொடுத்துறியா? சத்தியமா நல்லா ஓட வச்சிடலாமா? தாயை ஆசைக்கூடாது. என்னென்ன ஆசனை தெரியுமா? சொல்லிட்டான் வெளியே ஓப்பனாக உடச்சு சொல்லிட்டான். வாடுற பிள்ளை தாயார் நீ அவனுக்கு எடுக்கிறதே நீ தான். கருப்புசாமி நான் படிப்படியாக சரி பண்ணி தரேன். சத்தியம் இல்லை. சிவன் தான் உங்களுக்கு புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு மக்கமாக உனக்கு எதிர்ப்பாக இருக்கு. கருப்புசாமி நீ எங்கிட்ட எதுக்கும் போகாட்டாயே. உன் தவப்ப அந்த கருப்பராய உன் கூட இருக்கிறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை நான் படிப்படியாக குறைச்சி கொடுக்குறேன். புரியுதா? இன்னைக்கு இருந்தாலும் ஒன்றும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தோம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். வந்தாலும் கருப்புசாமி அதை கட்டி வைக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? எந்த ஒரு குடலும் இல்லாத நல்லபடியாக தொழில் மேம்படுத்தாரு. உடல்நிலையும் படிப்படியாக குறைச்சி கொடுத்தாரு. கருப்புசாமி நீங்கள் 2 பேரும் புலம்புறீங்க, தூக்கம் இல்லை. ராவு கோடு அப்படின்னு பார்த்தா சரியான உறக்கம் இல்லாத இருக்குங்க. அந்த உறக்கத்தை நல்லபடியாக அமைச்சு தரேன். புரியுதா? மன தைரியத்தை கொடுத்து கருப்பை உத்தரவிட்டு நான் படிப்படியாக கருப்புசாமி குறைச்சி கொடுக்குறேன். அடுத்த அமாவாசைக்குள்ள உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு உன் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கலாம். கதை பெருசாக சொல்லலாம். உன்னுடைய சொத்து சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். பயங்கரமாக இருந்து அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜமீன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்னைக்கு உன் பாட்டை காட்டு முப்பாட்டை காலத்தில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இருக்கணும். புரியுதா? இப்போ எத்தனை ஏக்கர் இருக்குது தோட்டம்? இருக்கணும்.
அதான் சொல்றேன். எங்கேயோ போச்சு எல்லாம் சொத்து சொல்லுவோம். நீங்க பொண்ணால சொத்தெல்லாம் போயிடுச்சு, பொண்ணு மூலியமா போயிடுச்சு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. எனக்குன்னு வாழ்க்கையை அமைச்சிருக்கு. என்னுடைய குறை அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வண்டி வாகனம் ஓடணுமே, என்ன வண்டி ஓடுது? அதுதான் சொல்றேன். நீயும் வச்சிருந்துருக்குமே. ஏன் உனக்கு அம்சம் வந்தது? நீயா கொண்டு கூட்டாளி சேர்த்து போட்ட. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு நல்லபடியாக வழிவகுத்தேன். ஆனால் உன்னால் அதை தாங்கி பிடிக்க முடியல. இப்போ பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தலைக்கு மீறி வட்டிக்கு மீறி வட்டி வாங்கியிருக்கேன். புரியுதா? அதை நான் படிப்படியாக முடிச்சு கொடுத்துறேன். கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன். எந்த ஒரு கருமணியாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிக்கிறேன். வேற என்ன கேட்குறேன்? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ சேர்மன் போட்டு கடைசியாக கருப்பசாமி எல்லாம் லாக் ஆகி போச்சுன்னா நான் பொறுப்பு. கடைசியாக அது வேண்டாயா, அது வேண்டாம், அது வேண்டாம். புரியுதா? அதை கொண்டு போய் என்ன சொல்றது, மூட்டை கட்டி வீட்டுட்டு ஒரு கிணறு இருக்குதுல்ல, கிணறு அந்த கிணத்துல கட்டி போட்டு 10 வருஷம் கழிச்சு கூட அந்த பணத்தை நீ எடுத்துக்கணும். ஆனால் இங்கிட்டு ஓட்டினா நாசம். கருப்பசாமி இப்போ எல்லாம் கொஞ்சம் குறை அப்படின்னு பார்த்தா 7 சனி நடக்குது. அதனால் இன்னைக்கு எல்லா பொருளாதார தடை. இன்னைக்கு கட்டி கொடுத்த பொண்ணும் வீட்டுக்கு வரணும். யாரும் அமைச்சு கொடுத்து கணவன் மணி பிரச்சனை வீட்டுக்கு வந்தது. என் பொண்ணு வரணுமே. கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொறுப்பு சொந்தத்தில்ப்பா, வாழ்க்கை வந்திருக்கணுமே. அவங்க சொந்தத்தில் யாராச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு வந்துருக்காங்களா? இருக்கணும், வாழ்க்கை வந்திருக்கணும். தாரப்ப 2ங்கிற தோஷமும் வந்திருக்கணும். கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரிங்களா? கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கீங்களா? வாங்க, படி தொட்டு கும்பிட்டு வந்து நில்லுங்க. படி தொட்டு கும்பிட்டு வந்து கிருஷ்ணகிரியா? போகணுமா? உன்னுடைய குடும்பத்தை பற்றியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ தொழில் அப்படின்னு பார்த்தலாம். தொழில் ஒன்று ஆரம்பிக்க வண்டி வாகனம் போடலான்னு ஆசைப்படுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ போடலாம். வருமானத்தை வலியுறுத்தலாம். உனது தொழில் அப்படின்னு பார்த்தலாம். சின்னத்திலிருந்து நீ பல கஷ்ட சூழ்நிலை. இன்னைக்கு தவப்பா இருந்தோ புரோஜனம் இல்லை. யாரு இருக்கா இருக்கு? ஏன்னா என்ன ஒருத்தானா இல்லை ஆகணும். பரவாயில்ல, அதான் சொல்றேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சிடுறேன். வண்டி வாங்கி அமைச்சு கொடுத்துறேன். பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் எதோ இருந்தாலும் கருப்பசாமி நீ எதோ மண்ணை மயிச்சாலும் பொண்ணாகிற சூழ்நிலை இருக்குது. கருப்பசாமி உனக்கு தொழில் மேம்படுத்துறேன். வருமானத்தை உதவிட்டு கருப்பசாமி சாப்பிட்றேன். உனக்கு தொழில் அமைக்கலாமா, திருமணம் அமைக்கலாமா, ஒன்றுபடுத்தலாமா, தொழில் அமைக்கலாமா? தொழில் வேணாமா? கருப்பசாமி நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிடறேன். இன்னும் சரியில்லையே, உனக்கு இது பண்ணிட்டு இருந்தா வேணா ஒன்றா போயிட்டான், தவப்பு வீட்டுக்கு போயிட்டான். என்னையா
இப்போ நீ குடிச்சிட்டு இருந்த ஆரியா இருப்பா, போதையை போட்டு தவறா பேசுறான், அவ ஓட்ட முடிச்சிட்டா, என்ன பண்ணலாம்? நான் சேர்த்து வைக்கிறேன். நீ ஏற்கனவே 6 சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் சத்தியம் சத்தியம், உன் சத்தியத்துக்கு நிற்க மாட்டாங்க. கருப்பசாமி என்ன பண்றா? என்ன பண்ற? நீ உன் போதைக்கு நீ போதை போட்டா கம்முன்னு தான் பரவாயில்ல, அங்க பிரச்சனை உருவாக்குற. கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ற? சத்தியம் பண்றியா? என்னன்னு சத்தியம்? எத்தனை நாளைக்கு? எப்பயும் குடிச்சின்னா ஒருத்தன் வந்தாலும் இங்கிட்டு என்ன ஊர்? திண்டுக்கல், இப்படி கை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு 69 நாள் உன் மனைவி சேர்த்து வைக்கிறேன், இது சத்தியம். ஆனால் தொட்டைனா நான் பொறுப்பு இல்லை, வராது. தொட்டைனா நான் பொறுப்பு இல்லை, அது வராது. நடிகர் வாங்கம்மா, இந்தாண்ட வாங்க, நீர் வாங்கிக்க, இந்தாண்ட வாங்க, போய் வா. விட்டா வாங்கண்ணா. கருப்பசாமி உன்னோட தொழில் பார்த்தேன் தாயே, உன்னோட மக்களை பார்த்தேன், உன்னோட தொழிலை. கருப்பசாமி இன்னைக்கு யாருக்கு வண்டி வாகனம் ஓடுது? என்ன தொழில் இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு வண்டி வாகனம் அப்படின்னு இப்போ வாய்ப்பு வந்தது. அதான் சொல்ல, ஏன்னா வாடகைக்கு விடுற மாதிரியா சொந்த இது இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் பல போட்டிக்கலையா? அவன் என்னடா எப்படா பணம் காசு வந்ததுன்னு உனக்கு கணக்கு ஓடுறாங்க. யார் எதை கணக்கு போட்டாலும் கருப்பசாமி நானும் விட மாட்டேன். நீ நீதிக்கு என்ன 10 ரூபா ஏமாத்தினாலும் உண்மைக்கு உண்மையாக இருக்கிறேன், புரியுதா? உனக்குன்னு எந்த ஒரு உணர்வு இல்லாத கருப்பை உத்தரவிட்டு காப்பாற்றுறியா? இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சிவன் அப்படின்னு பார்த்தோம், சிவனுடைய மமசூல் பிறந்த பிள்ளையாக தான் இருக்கு. ஒருத்தரம் கூட என்ன இருசாரப்பா. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ நீ சனிக்கிழமை வந்தால் பெருமாளை தான் வழிபாடு போட்டு, புரியுதா? அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு என் புலவைக்கு அப்படின்னு பார்த்தோம் தொழிலும் மேம்படுத்துறேன், வருமானம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நான் நல்லதாக தீர்த்து கொடுத்தேன். இன்னைக்கு மக்கமாக கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் தாமதம், விளையாட்டு பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. நீ என்ன தான் ஓய்வு அடித்தாலும் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க, புரியுதா? கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தா 2 பேர்த்துக்கு 7.5 சனி நடக்குது. 7.5 நீங்கள் 2 பேர்த்தாலும் நீங்கள் 2 பேரும் சண்டை ஓடுங்க, இப்படி. அதனால் கருப்பசாமி ஒன்று கணவன் இல்லை மனைவி யாருக்கு ஒரு வாடா அடங்கி போங்க. இன்றைக்கி பல சூழ்நிலை இன்றைக்கி பார்த்தா எல்லாம் எப்படா பிரிவான், எப்படா கட்டுமணியில் சண்டை வரும்னு நினச்சிருக்காங்க. யாருக்கு எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நீங்கள் பழக்கணும், புரியுதா? வேற என்ன கேட்குற? அதை தான் நான் என்ன சொன்னேன், யாரையும் நம்பாதியா, யாரையும் நம்பாங்க. உன்னுடைய சுய புத்தி அதே மாதிரி வரவு செலவு அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய பிள்ளைய பேரில் போட்டு நீ எடு, உனக்கு எதிரி ஜாஸ்தி, புரியுதா? என்னுடைய குழந்தை பேரில் போட்டு நீ எடு. 4 பேருக்கு கையை நீட்டி கடனை வாங்க, உங்கள்கிட்ட பணம் காசு வச்சிருக்கிற நீ. நான் இல்லைங்களே, நான் எல்லாம் அழகிட்டேன், இருந்தாலும் உன் மேலே தவறு வருது, அதுக்கு நீ ஆளாகாத. கருப்பசாமி இன்னைக்கு நான் கடன் வாங்கி தான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். எந்த ஒரு குறைவு இல்லாத மக்களுக்கு நல்ல கல்வி அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து கருப்பசாமி. வண்டியில் அடிபட்டியா? இப்ப இல்லை, ஏற்கனவே காயாமலையா? இதுக்கு மேலே வந்து பாதிப்பு வராது. உங்க கூடயே நான் கூட துணைக்கு வருவேன். மக்கமாருக்கு கல்வி சிறப்பாக அமைச்சு தரேன், புரியுதா? போய் வாங்கண்ணா, தனியாவா? புரியுதா? கொஞ்சம் அப்படின்னு பார்த்தா உணவு கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா நீ 10 மணி 7 மணிக்கு சாப்பிடுவேன், நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றேன்? அதனால கொஞ்சம் தாமதம் ஆகுது.
கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிட்ற உணவால தான் கொஞ்சம் பிரச்சனை. அதை நான் மாற்றி அமைக்கிறேன். பௌர்ணமியும் அமாவாசையாக வா, அதில் நான் விளக்க வழிவகுத்து கருப்பு கூடுதல் கட்டு மணிக்கு வச்சுருக்கோம். கருப்பு கூடுதல் வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தா, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கணவன் மனைக்குள்ள இன்னைக்கு எல்லாம் நீ சொல்லி பேசி கேட்கிற மாதிரி ஏன் வந்துச்சு. ஏற்கனவே யாரோட பழக்கங்கள் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொருளாதாரமெல்லாம் கிடையாது. கருப்பசாமி இன்னைக்கு பண்ணுறவா எத்தனை 4 லட்சம் ரூபாயா? எந்த ஊர்? கருப்பசாமி இப்போ கேட்டால் ஏமாத்துறான். இப்போ இருக்கிறானா இல்லையே தெரியல. யாரை கேட்டு கொடுத்த? இப்போ எல்லாம் மாற்றம் ஆயிடுச்சு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 24 மாதம் ஆகும். கொஞ்சம் தாமதம் ஆகும். நீ நாளைக்கு எப்போ வந்த? இப்போதான் வர. இப்போ வந்த உடனே நான் எப்படி வாங்கி தர்றது? நீ ஏற்கனவே 5 வருஷம் ஆனாலும் நாளைக்கே வாங்கி தரேன்னு நான் போய்க்கார அவர்தான். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன். கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? நல்லபடியாக அமைச்சு வலியுறுத்தி கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை பல போட்டிகள் அதிலிருந்து மீண்டும் வெளியே கொண்டு வந்தேன். கருப்பு உத்தரவிட்டு இன்னைக்கு அதை நான் மீட்டு கொடுத்துட்டா. ஆனால் பாதி தான் வரும். பாதி வாங்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுறேன்? நான் எதுவும் சொல்ல. என்ன வேணும்? நான் என்ன சொல்ல? கிடாதுக்கு என்ன வேணும் பண்ணிடுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாதத்தில் அதை மீட்டு கொடுக்குறேன். இது சத்தியம். கருப்பசாமி பெருந்துறை. பெருந்துறைங்கப்பா. பெருந்துறையா? பெருந்துறையிலிருந்து வந்திருக்கீங்களா? பெருந்துறைங்கப்பா. பெருந்துறைங்களா? கருப்பசாமி ஒண்ணு டிரைவர். அது டிரைவர் உட்காரியா? இப்போ எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வீட்டில். உன்னோட குடும்பத்தை பார்த்தியா? யார் டிரைவர்? உனக்கு சொந்தக்காரங்க வராங்க இல்லையா? ரத்த சம்பந்த பட்டியலில் வராங்க. வராங்களா இல்லையா? யார்? புரியுதா இல்லையாயா? வாங்கயா நயருக்கு முருகனுக்கு நடக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு ரொம்ப வழக்கியா. இப்போ கோர்ட்டில் பிரச்சனை இருக்கணும். யாருக்கு? கட்டு மணியில வருது. யாரும் முடியாது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பல பிரச்சனை பல போட்டிகள். இன்னைக்கு எனக்கு தொழிலும் இல்லை. அவன் கூட வச்சிருந்து எனக்கு எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு. இதான் இல்லையா? ஆனால் கருப்பசாமி நீங்கள் எல்லாம் இப்படி ஆகிட்டு எனக்கு நல்ல வழியை காட்டணும். வருமானமும் கெட்டு வச்சு. புரியுதா? நீங்கள் பொண்ணால் பங்க சொல்லும் வந்துருக்கு. வந்துச்சா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லு. ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு குளவீடு இல்லாத வலியுறுத்து. பல கஷ்ட சூழ்நிலை பல போட்டி இன்னும் உணவு இல்லாத சிரமப்பட்டேன். கருப்பு உத்தரவிட்டு இதுக்கு மேலே பொருளாதாரத்தை மேம்படுத்துறேன். வருமானத்தை வலுத்து பல கஷ்ட சூழ்நிலை எதாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்துருவேன். யாரையும் எதுக்கு நம்ப வேணாம். மின்ஜாமீன் என்ன சண்டை? சந்தேக பிரச்சனை இதான். அதனால தான் பின்னாங்க. நீ இப்போ இங்கே நல்லா நாடகம் நாடுற. அப்புறம் பார்த்தா அவன் தப்பாக இல்லை பேசுகிறா. என்ன பண்ணலாம்? சேர்த்து வச்சிடலாமா? சேர்த்து வச்சா என்ன பண்ணுறா? என்ன சொல்கிறது? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எனக்கு எது வேணாம். 6 மாதம் வாங்கி போட்டுறியா? கருப்பசாமி சத்தியம் தான்.
கருப்புசாமி உத்தரவிட்டு 90 நாளில் காமன் பண்ணி கொண்டு போகிறேன். சத்தியம். போய் வா. சரி கருப்புசாமி திருப்பூர் படிக்கட்டு வந்து நில்லுங்கப்பா. கருப்புசாமி யாரு காதல் திருமணம்னு வருது? யாருப்பா காதல் திருமணம் வருது? காதல் திருமணம் யாருப்பா வருது? யாரு சுகுணா? அது சுகுணா யாரு? திருப்பூர் சுகுணாப்பா. உங்களுக்கு காதல் திருமணம் ஆயிருக்கணும். திருப்பூர் சுகுணா உங்களுக்கு காதல் திருமணம் ஆயிருக்குப்பா. யாராச்சும் வந்துருந்தா எந்திரிச்சாங்க. வெப்படை வெப்படையில இருந்து வந்திருக்கீங்களா? வெப்படைங்கப்பா. வெப்படையில இருந்து யாராச்சும் வந்திருந்தா எந்திரிச்சாங்கப்பா. வாங்க கண்ணாடி கட்டிட்டு வாங்க. கருப்பசாமி ராசிபுரம் வாங்க சாமி வாங்கப்பா. வாங்க எத்தனை பேர் வாங்க கண்ணாடி கட்டுங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தோம் ஐயா, உன்னுடைய மக்களை பார்த்தியா? இன்னைக்கு உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் எல்லாம் உடல்நடை சரியில்லாத இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பணத்தை சம்பாதிச்சு இன்னைக்கு எல்லாம் நிறைய செலவாக இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு அதை மாற்றி உனக்கு உயிர் சேதம் ஆகாது. புரியுதா? மன நிம்மதியோட மனசாரா உன் கூட வரவே வச்சுக்கோ. புரியுதா? இன்னைக்கு எல்லாம் நான் எப்போ ஏதாவது ஒன்று உயிர் சேதம் ஆகுமான்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. உண்டா இல்லையா? கருப்புசாமி எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நம்ம ஆலிவர் கருப்பு உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுறேன். நீ செக்கப்புக்கு போவான்னு நான் எப்படி கேட்குறேன்? ஏன் போயிட்டு வந்து கேட்க வேண்டியது தானே? ஏன் போல? நான் தான் சொன்னேன்ல, உன்னை பார்க்க சொன்னேன். நீ போகலாம். நான் எப்படி இப்போ மண்ணியோட இப்போ மனசில் தைரியமாக தான் இருக்கிறேன். புரியுதா? ஆனால் நான் எனக்குன்னு ஒரு மாற்றம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. இதுக்கு மேலே என்ன? நீ போகாததுக்கு நான் பொறுப்பு கிடையாதுயா கருப்புசாமி. அதான் சொல்கிறேன், நீ போய் பார்க்கல பயந்துக்கிறிய. அது எதுவும் அதான் சொல்கிறேன், எதுவும் ஆகாது. கருப்புசாமி என் கூட வந்து காப்பாற்றுவேன். நடக்குது. சில நேரத்தில் கொஞ்சம் புத்தி மாறாட்டமோ உன் பிள்ளை உங்கள்கிட்ட கோவப்படுறாங்க. ஆனால் கருப்புசாமி உனக்கு தொழிலும் இருக்குது, வருமானமும் இருக்குது, என்ன வந்துட்டு எதுன்னு தெரியல. அதான் சொல்றேன், பல கோவப்படுறாரு. கருப்புசாமி நான் எடுத்து கொடுத்த தொழில்லாம் நான் அமைச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் இவன் கோவப்படுறான். ஆள் வந்தாலும் இவன் ஏதோ ஒன்று யாசறான். புரியுதா? கருப்புசாமி நான் யாசாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். தொழிலும் அமைச்சிடுறேன். ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம் முன்னேற்றத்தை அமைச்சு வலியுறுத்துறேன். எந்த கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம் கருப்பு உத்தரவிட்டு உங்க கூட நிற்கிறேன் தாயி. உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வருமானத்துக்கு வலியுறுத்து இந்த கருப்பு உன் கூட இருந்து காப்பேன். இது எதனாலும் உனக்கு அப்புறம் இப்படி தான் கொஞ்சம் கவர்மெண்ட் டைம்லாம் இருக்கு. நீ எதனாலும் உன்னை கேளுமா தொட வைக்கிறேன். ஆட்களையும் அமைச்சு வலியுறுத்தி விட்டு கருப்புசாமி அவங்க ஓட்டு கருப்புசாமி உத்தரவிட்டு வெற்றி மாலையை அவங்க அமைக்கிறேன். எந்த ஒரு பொருளாதார தடையில் இந்த கருப்பை ஓடு. அயோத்தி பட்ட வீரனமோ கட்டி கொடுங்க, கட்டி கொடுப்பாங்க, கட்டி கொடுங்க.
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மக்கமாரெல்லாம் பேச்சு கேட்குறேன். இன்னைக்கு எனக்கும் உடம்பு கெட்டு போச்சு. யார் மிலிட்ரியாது கருப்பசாமி அவன் பேச்சு நீ செல்லுபடியா தானே. பொருளாதாரம் வாய்ப்பு வந்துருங்க ஐயா. யா கருப்பசாமி நீ அவனை நம்பலையா, நீ எல்லாம் அவன் மேலே சொல்லி தப்பாக அவனை பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை அப்படின்னு பார்த்தலாம். இன்னைக்கு எல்லாம் உடல்நிலையும் கெட்டு போச்சு. இல்லை கை கால் உடல்நிலை எல்லாம் வீக்கம் அப்படின்னு ஏற்படும். சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியல, உடல்லையும் எல்லாம் வீக்கமாக இருக்குது. உடல்நிலை சரி வரலையே, அதான் சொல்கிறேன். கருப்பசாமி சரி பண்ணி இல்லாமா சரி பண்ணி தரேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் எத்தனையோ மந்திரவாதியும் பார்த்துட்டு வந்துட்டோம். சர்வீஸ் போயிட்டு வந்தே இல்லையா, எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியாக வழியை காட்டுறேன், நல்லபடியாக முன்னாட்டத்தை அமைச்சு தரேன். சரியான நேரத்துக்கு சாப்பிடாத இருக்கிறேன், நான் சாப்பிட வைக்கிறேன். உடல்நிலையை அந்த கை கால் வீக்கம் கொண்டுட்டு வந்துட்டு அதை நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுற நான் கேட்கணும், நீயே சொல்லு. மக்களுக்கு அரிசி எடுத்து கொடுத்தா ஆளுக்கு ஒரு டம்ளர் அரிசி வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா மக்களுக்கு சைவ அன்னதானம் போடுறியா, சைவமா அன்னதானம் போடுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் இப்போ நான் சரி பண்ணி கொடுத்தேன். இது சத்தியம். மாலே சார் சொந்த காலத்தில் வாயில போட்டு ஆமாம் யாரு இன்னொருத்தர் குழந்தை பாக்கிட்டு கேட்க வந்தது யாரு? குழந்தை பாக்கிட்டு கேட்க வந்தது யாரு? வேலூர்ல இருந்து குழந்தை பாக்கிட்டு கேட்க வந்தது யாருப்பா? வேலூர் வேலூர்ப்பா. குழந்தை பாக்கிட்டு கேட்க வந்தது என்ன தொழிலுக்கு கேட்க வந்தியா? வேலை என்ன? வேலை தொழில் எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு ஒன்றும் புரியாது. வேலைன்னா என்ன, தொழில் என்னையா? எல்லாம் ஒன்றுதானே. கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தா, இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தடையாக இருக்குது. புரியுதா? மன நிறைக்க மனசார கூட நிற்கிறேன். நீ இல்லடா விட்டு இல்லடா மாற்றம் அப்படின்னு அமைகிற ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி சிறப்பாக தொழில் அமைச்சிடுறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை பல போட்டிகள் கருப்பசாமி படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். தொழில் மேம்படுத்தி நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்து நம்ம ஆடி வர கருப்பம் போடுறேன். நல்லாதான் இருக்கிறேன். முடியாதப்ப தான் நான் உன்னை கூப்பிடுவேன். கருப்பசாமி இப்போ ஒன்றால் நடக்க முடியும். அது அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி உணவு கட்டுப்பாடு எண்ணெய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் இந்த பிரச்சனை வருது. அதை கொஞ்சம் குறைச்சிக்க. நீ எந்த டாக்டரையும் பார்க்க வேண்டாம். என் மக்களுக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு உனக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பில் கருப்பசாமி கொஞ்சம் தாமதாங்க. மனசில் நினைச்ச வரமும் இதுக்கு மேலே கருப்பு உத்தரவு மாலை மாற்றிக்கிறியா? கருப்பு உத்தரவிட்டு அதை அமைச்சு நல்லபடியாக வலியுறுத்தி உன்னோட தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ டெம்பரரியாக இருக்கும். இப்போ டெம்பரவரி என்ன ஹாஸ்பிட்டல் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ டெம்பரவரி கருப்பு உத்தரவிட்டு நான் படிப்படியாக அதை வருமா யாருக்கு
அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி நிறைக்க உனக்கு பரமண்ட் ஆகிக்கிறேன் ஆகிட்ட எனக்கு நீங்கள் எதை கேட்டாலும் ஒன்று ஒண்ணு கேட்கலம்மா. பிரச்சனை ஒன்று எடுத்தான் ஒன்று பிரச்சனை வேலையை அமைச்சு தரேன் நீ வீட்டில் உட்காந்துருக்கியா இல்லை நீ வீட்டில் உட்காந்து உனக்கு வேண்டாமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா ஆனால் உனக்கு வேலை வாய்ப்பு நீ கெடுத்துக்கிற 19,000 ரூபா மாதம் சம்பளம் வருது அதை கெடுத்துக்கிறியா நீங்கள் உன்னால் தொழில் செய்ய முடியல தொழில் செஞ்சால் மூச்சு வாங்க இல்லையா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் அமைச்சிடுறேன் வருமானத்தை வெளியுறுத்துறேன் உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை நீ எல்லாம் 6க்கு ஜாமீன் கையெழுத்து வேற 3 பேருக்கு போட்டுருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கையெழுத்தாஇருந்தாலும் வேண்டாம் நல்லபடியாக உனக்கு வலியுறுத்துறேன் உன் மக்கமாருக்கும் நல்லபடியாக முன்னேற்றத்தை அமைச்சிடறேன் பல கஷ்ட சூழ்நிலை பல போட்டி அங்கும் மங்காடு முன்ன விட்டு பின்ன பேரை கெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் தனிஞ்சு என் பிள்ளை நீங்கள் சுயமாக இன்னைக்கு என் மக்களை காத்து வலியுறுத்து கொடுக்கணும் என் பிள்ளை யாருக்கிட்டையும் எதுக்கும் ஒரு தீப்பெட்டி கூட வாங்காத இன்னைக்கு பொழைச்சிக்கிட்டு கொடுக்கணும் புரியுதா கருப்புசாமி அவங்களுக்கு கணக்கில் நீ மண்ணை போடாது உறவாட வேண்டாம் உனக்கு எதிராக இருக்கிற பக்கம் நீ உருவாடுவிய பேசவே இல்லையா ஏன் பேசுற தாய் உறவு புள்ள உறவு தாய் உறவு பிள்ளை பகையா இல்லை பிள்ளை உறவு தாய் பகையா கருப்பை உத்தரவிட்டு அதுக்கு எதுக்கும் வேண்டாயா கொஞ்சம் தாமதமாக இருக்கு புரியுதா இன்னைக்கு உன்னோட தொழிலும் இப்போ கெட்டு போச்சு இன்னைக்கு யார் என்ன எனக்கு தொழில் பண்ணுவாங்கன்னு நீ எதிரியாக இருந்தாலும் தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அந்த தொழில் பாடு கெட்டு போகுது கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சாங்க தாயே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிப்பா. பாண்டிச்சேரி இன்னும் இருக்கிறோம். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிங்களா பாண்டிச்சேரி சரி கருப்பசாமி மோகனூர் 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 வராங்க சாமி விட்டு கும்பிடுவாங்க முன்னாடி கட்டி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னுடைய தொழிலான கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் இப்போ சண்டை சச்சுருவு தொழில் இல்லை எல்லாம் தொழிலாம் கெட்டு போச்சு எங்கே பிள்ளை அங்கே போயிருந்தால் எப்படி மாங்கனி அமைக்க முடியும் நீ எதை இருந்தாலும் இப்போ மாலை மாத்திரம் உனக்கு திருமணம் அமைக்கணுமோ உன் பிள்ளை அமைக்க முடியுமா எது தெரியல அப்படின்னு கேட்குறேன் கருப்பசாமி உத்தரவிட்டு ஒன்று நீ திருமணம் அமைச்சு தேவை இல்லையா கருப்பசாமி இன்னும் 9 மாசத்துல பெண்ணு நிறைய வரும் நான் தான் சொல்கிறேன் நீ ஒன்று பார்த்தாலும் 9 மாசத்துல முடியும் அவனே கூட்டிகிட்டு வந்தாலும் கூப்பிட்டு வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது இது நல்லா இருக்கணும் ஆனால் அது நல்லபடியாக அமைச்சு தரேன் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற என்ன வேணும் எத்தனை சிப்பம் கருப்பசாமி 9 மாசத்துல திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் அந்த குழந்தைக்கு அமைய வாய்ப்பு வருதியா புரியுதா நீங்கள் வாங்கிட்டே வம்பு வழக்கில் இருக்குது சண்டை சச்சுரு நீங்கள் ஊரம் பேசதான் கேட்குது உன் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது கருப்பை உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக ஒளிவத்து கருப்பசாமி காப்பாற்றேன் ஓ அதே வேற என்ன கேட்குறேன் யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்குறேன் கருப்பசாமி இதுக்கு மேலே நான் அமைச்சு தரேன் என் மனம் வயசு இல்லை எந்த யார் வாக்கூட்டு போட்டாலும் வாய் கட்டினாலும் அதை உடச்சி நான் நல்லபடியாக அமைச்சிக்கிறேன் சரி
சரி கருப்பசாமி காங்கயம் மா காங்கயம் காங்கயம்பா காங்கயத்திலிருந்து வந்திருக்கீங்களா காங்கயம். காங்கயம் காங்கயம்பா சரி கருப்பசாமி குகப்பாலம் மா கொகப்பாலம் போன் நடிப்பேன் கருப்பசாமி யாருக்கும் புத்திர வாக்கியம் இல்லை. நான் உனக்கு வேலை நீ எங்க ஓடுற? நீ வேலை கேட்க தானே வந்த? நீ ஓடுற நீயே போ, நீ கிளம்பு. உனக்கு வேலை இல்லை, போ. இருக்கிற வேலையும் இங்கே எடுத்துருவேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என் நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உடல்நிலை அப்படின்னு பார்த்தா நீர்க்கட்டி பிரச்சனை, இன்னைக்கு மாதவிடாய் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் புத்திர வகையை அமைச்சுக்கிறேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத வழிவகுக்கிறேன். என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட சொன்னியா முகப்பாலன்னு சொன்னியா? அதான் கூப்பிட்றல குழந்தை பாக்கிட்டுருக்கேன்னு கேட்டேன்ல. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் குலதெய்வமா யாரு? பத்திரகாளி. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சொப்பனத்தில் போய் சொல்லி எத்தனை குழந்தை பாக்கின்னு சொன்னிச்சு, ரெட்டை குழந்தை. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன். புரியுதா? சில நாவு கட்டு வாய் கட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா எங்கிட்ட தீட்டி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. புரியுதா? வயசுக்கு வந்தது இலவ சாப்பாடு சாப்பிடாது அப்படின்னா கருப்பை உத்தரவிட்டு ரெட்டை குழந்தைய அமைப்பேன். இல்லையா ஒத்த குழந்தையா தான் நான் அமைச்சிருக்கேன். கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன அப்படின்னு இன்னைக்கு உன் பாட்டி அப்படின்னு பார்த்தா என் குழந்தை என் பிள்ளை அது சொப்பனத்தில் நான் உருவாடி விட்டு நான் வடிவத்தேன். நான் எங்கேயும் புத்திரவாயத்தில் எங்கேயும் போகாத, நான் பார்த்துக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு அமைச்சு எத்தனை கிடா வெட்டுவ? 3 கிடா வெட்டேரியா வெட்டி என் மக்களுக்கு வயிறார அன்னதானம் போடுவேன். பொதுமக்கள் வரவங்களுக்கு சாப்பாடு போடணும். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாசத்துல உத்தரவாயத்தை அமைச்சுட்டாங்க. சத்தியம் உருக்கி மனசார உன் தவப்பனை நினைக்கிறேன். சொல்றேன் இந்த கருப்பசாமி நானே உனக்கு சொல்லிதான் போறேன். சாப்பிடு கனியடி. கருப்பசாமி இன்னைக்கு தலை குடிக்கிறது இன்னும் 17 நாள் இருக்கு. எத்தனை நாள்? 17 நாள் இருக்கு. இது வந்து நான் நிறுத்தி கொடுத்தேன்.
கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத வலியுறுத்தணும். பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் எதா இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் உன் கட்டுமனைக்கு பல போட்டி. ஐயாயிரப்பட்டி கொடுத்துறோம். எங்க கனவு கருப்புசாமி உத்தரவிட்டு கூப்பிடுறாங்க வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, போய் கூட நின்று உட்காந்து உட்காருமா. இதுதானே கூப்பிட்டா உட்காந்து. கருப்புசாமி கை பார்த்தேன். உன்னோட குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, இன்னைக்கு எல்லாம் கெட்டுருச்சு. இன்னைக்கு மனசார மன நிம்மதி இல்லை, வாழ்க்கையை சீர்கெட்டு போச்சு, புரியுதா? ஆனால் கருப்புசாமி பல போராட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கருப்பை உத்தரவிட்டு இந்த போராட்டத்துலேருந்து நான் வெளியே கொண்டு வந்தேன். ஏன்னா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் தடையாக போயிட்டு இருக்கு, புரியுதா? கருப்புசாமி அது வந்தாலும் இருக்கிற சுற்றுலாங்கிறவனும் கெடுக்கிறோம், புரியுதா? கருப்புசாமி என்னடா என் வாழ்க்கை இப்படியே தெரியுமா, பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. கருப்பை உத்தரவிட்டு அதை வந்து நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக படிக்கணும். வேற என்ன கேட்குறேன்? நான் தான் சொன்னேன், சரி நான் சொன்னது கூடாது. அவன்கிட்ட என் ஃபோன் நம்பர் வந்து கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நல்லபடியாக வலியுறுத்தேன். தொழில் மேம்படுத்தி வருமானத்தை உழைத்து இன்னொரு வாரம் வச்சுக்கலாம் பண்ண முடியாத உத்தரவிட்டு